அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது இதழ்கள் சார்ந்த, குறிப்பாக சமய இதழ்கள் சார்ந்த கருத்துக்கள்ப்பா. அதாவது அந்த இதழ்களை தோற்றுவித்தவர் யார்? அது தனி ஒரு அமைப்பா? அல்லது தனி ஒரு நபரா? அதே சமயம் எந்த இடத்திலிருந்து, எந்த ஆண்டு அவர்கள் தோற்றுவித்தார்கள் என்பது பற்றிய கருத்துக்களை காண இருக்கின்றோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க இதழ்களின் கருத்திற்குள் செல்லலாம். இதழ்கள் முதலாவதாக கிறிஸ்தவ இதழ்கள் என்னென்னு பார்ப்போம்ப்பா. இந்த இருக்கிற ஆண்டு, இதழின் பெயர், வெளியிட்டவர் யார், எந்த இடத்திலிருந்து? 1831 தமிழ் மேகசின், கிறிஸ்தவ சங்கம், சென்னையிலிருந்து. அதே போன்று மிஷனரி பார்வையாளன் 40ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கோ டூத்தி அப்படிங்கிறவர் நாகர்கோவிலிருந்து. 1840 பாலதீபிகை, கிறிஸ்தவ சமயத்தினர், நாகர்கோவிலிருந்து. அடுத்து அதே ஆண்டு ஃப்ரண்ட்லி இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது கிறிஸ்தவ சமயத்தினர், பாளையங்கோட்டையிலிருந்து. 41 ஜனசிநேகன், கிறிஸ்தவ சமயத்தினர், சென்னை. 1845 தமிழ் குவார்ட்டர்லி ரிப்போசிட்டர் அப்படிங்கிற பத்திரிகை, அமெரிக்கன் நற்பணியாளர் அப்படி மதுரை. 1849 நற்போதகம், திருநெல்வேலி டயோசிஷன் அப்படின்னு திருநெல்வேலியிலிருந்து. அடுத்து 54ஆம் ஆண்டு தமிழ் காலாண்டு வெளிப்படுத்துவோன், R.E. வெப் என்பவர், மதுரையிலிருந்து. 59 தர்மப்பள்ளி போதம், அது நாகர்கோவிலிருந்து. யார் வெளியிட்டார்கள் அப்படிங்கிற குறிப்பு கிடைக்கவில்லைப்பா. அடுத்ததாக 61 தேசோபகாரி, அவர் பார்த்தீங்கன்னா பெய்லி என்பவர், நெய்யூரிலிருந்து. உண்மை விளக்கு, அதே ஆண்டு R.M. பாபு அவர்கள், சென்னையிலிருந்து. அடுத்து 1863 தென் திருவிதாங்கூர் செய்தியாளன் என்கின்ற பத்திரிகை, ஜோலோ என்பவர், நாகர்கோவிலிருந்து. 63 அருணோதயம், H. பெயின்பர்ஸ் அப்படிங்கிறவர், தரங்கம்பாடியிலிருந்து. அதே ஆண்டு திருச்சபை பத்திரிகை, எஸ். சாமுவேல் பிள்ளை அவர்கள், சென்னையிலிருந்து. 1864 கற்பக விருட்சம், எஸ். சாமுவேல் பிள்ளை, சென்னை. 65 அமிர்த வசனி, சுதேச கிறிஸ்தவ பெண்கள், சென்னை. அடுத்ததாக 1875 சிநேக போதன், பார்த்தீங்கன்னா ஆர் மெடல்ஸ் என்பவர், பாளையங்கோட்டையிலிருந்து. 84 சத்திய வேதா அனுச்சாரம், சி. யோகப்பிள்ளை, சென்னை. 90 வேத விளக்கன், டி. வேதநாயகம், சென்னை. 1905 பாலர் தூதன், எஸ்.பி.ஜி. குழந்தைகள் மிஷன், பாளையங்கோட்டை. அதே அதாவது நூற்றாண்டு 9ஆம் ஆண்டு திரு இதய தூதன், ஏ.பி. பிரன் என்பவர், திருச்சியிலிருந்து. அதே 1909 இந்திய சுதேச மிஷனரி சங்க தீபிகை, எஸ். ஞானாபரணம் என்பவர், சென்னையிலிருந்து. அடுத்து 10 பிரசங்க விளக்கம், எம். ஷாபர், தரங்கம்பாடி. 10 திருநாள் நேசன், பெகல்பெர்க் என்பவர், தரங்கம்பாடி. திருப்பணி தோழன், எஸ். ஷெஜின் என்பவர், தரங்கம்பாடி. வேதியர் விளக்கு, ஏ.சி. கிளேடன், சென்னை. ஐக்கிய சபை தூதிகை, எஸ்.ஓ. பாப்லி என்பவர், பசுமலையிலிருந்து, அதாவது மதுரை. 1911ஆம் ஆண்டு சந்தோஷ தொனி என்கின்ற பத்திரிகை, பார்த்தீங்கன்னாக்கா மாசாந்திர சாட்சி என்று வி.எஸ். தாஸ் என்பவர், சென்னை. நல்ல ஆயன், ஏ.ஆர். ஜான், சென்னை. அனைத்து நாட்டு ஞாயிறு பள்ளி பாடங்கள், ஜே.ஹெச். வெய்காய் என்பவர், சென்னையிலிருந்து. 12ஆம் ஆண்டு பாலிய சஞ்சாரி, திருமதி டி. ஆலன், சென்னை. பக்கத்து துணை, டி. ஆலன், திருச்சி, மன்னிக்கவும், சென்னை. நிகழ்கால சத்தியம், ஜே.எஸ். ஜேம்ஸ், திருச்சி. அடுத்து 13ஆம் ஆண்டு கத்தோலிக்க குடும்ப போதகன், ஆர்.பி. குழந்தைசாமி, திருச்சி. ஜீவ தண்ணீர், எஸ்.ஜி. மதுரம், பாளையங்கோட்டை. நற்போதகம், சி.எம். பாக்கியநாதன், பாளையங்கோட்டை. அதே போன்று 1913 சுவிசேஷ பிரபல்ய வர்த்தமானி, வி.எம். வால்போர்டு, திருநெல்வேலி. அது பார்த்தீங்கன்னாக்கா பாளையங்கோட்டைம்பாங்க, மாத கடிதம் அது. சீர்மை முயற்சிகள், ஜி.எச். லேம்ப், இடையான்குடி. வாலிபர் மித்திரன், வி. தேவவரம், நசரேத்திலிருந்து. அச் அந்தோனியர் தூதன், செயின்ட் அந்தோனி கோவில், திருச்சி.
அடுத்து அத்தியாட்ச தீன பத்திரிகை ஆர்வி ஆசீர்வாதம் பாளையங்கோட்டை. 16ஆம் ஆண்டு கத்தோலிக்க நேசன் மோதியவாஸ். 17 போதனா சாஸ்திர பூங்கொத்து ஜேஎல் மிராண்டா திருச்சி. 18 தமிழ் சபை தீபிகை சிபி ஞானமணி சென்னை. 19 வேத மாணாக்கர் ஐக்கிய சங்க பத்திரிகை தேச சுதந்திரம் என்பவர் சென்னையிலிருந்து. 19ஆம் ஆண்டு திருச்சபை மணி அது ஜா வேதக்கன் தஞ்சாவூரிலிருந்து. 1922 கிண்டி வேதிய நேசன். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னாக்கா ரக்ஷண்ய வர்த்தமானி ஸ்விஃப்ட் என்பவர் மதுரையிலிருந்து. கிண்டி வேதிய நேசன் என் பிரவுன் என்பவர் சென்னை. ஜாதிபேதம் அற்றோன் என்கின்ற பத்திரிகை ஜி டேவிட் என்பவர் சென்னையிலிருந்து. அடுத்து பிரான்மலை சீர்திருத்தன் ஜார்ஜ் அதிர்ஷ்டம் பசுமலை. 21 மிஷனரி இன்டெலிஜென்சியர் ஜே அன்பு உதயம் பாளையங்கோட்டை. 22 கத்தோலிக்க பரோபகாரி எம்ஆர் மகிமிதாஸ் சென்னை. அதே ஆண்டு திருநெல்வேலி டயோசிஷன் பத்திரிகை ஆர்வி ஆசீர்வாதம் பாளையங்கோட்டை. அனைத்து நாட்டு பைபிள் படிப்பக கழகம் ஆர்ஹெச் திரேயர் என்பவர் சென்னை. அடுத்து அதே 22ஆம் ஆண்டு கிறிஸ்துதாசன் தேவதாஸ் தின்னனூர். அடுத்து நசரேத் திருச்சபை வர்த்தமானி சிஜி சாப்ரேத் என்பவர் நாசரேத்து. 23ஆம் ஆண்டு ஆர்காட் மிஷன் வர்த்தமானி ஆர்ஜேஎஸ் வார்ஷன் ஆரணி அதாவது வடார்காடு மாவட்டம். 23 தமிழ் சபை தீபிகை ஜேபி ஞான ஒளி கடலூர். 24ஆம் ஆண்டு ஜீவ ஒளி எஸ் தேவப்பிரகாசம் அந்தியூர். அதே ஆண்டு கிறிஸ்தவ பிரபல்ய போதினி டி ஏ சாமுவேல் சென்னை. பூச்செண்டு எல் பரஞ்சோதி திருச்சி. சுவிசேஷ எக்காலம் ஜே ஜே எல்லிஸ் மன்னார்குடி. அடுத்து 25ஆம் ஆண்டு ஆற்காட்டு அசம்பிளி வர்த்தமானி ஜே ஏ ஜேக்கப் அவர்கள் ஆரணியிலிருந்து. 27 தனியார் வேலை சங்க தீபிகை டி சாமுவேல் பிள்ளை சென்னை. அடுத்து 27 சத்திய தீபம் எம்ஆர் தாஸ் பாளையங்கோட்டை. அடுத்து பார்த்தோமானால் 28 சத்திய வேத போதகம் எஸ் ஜபரத்னம் சென்னை. 1929 ஞானதூதன் ஜே ரோச் தூத்துக்குடி. 29 வேத போத மாத தோழி ஆர்வுட் சென்னை. 30 ஜீவ வழி எஸ் கே தேவ சிகாமணி. 31 திரேச கிறிஸ்தவ மாத பத்திரிகை பி ஏ யோவான் திருச்சி. 33 கிறிஸ்தவ ஊழியரின் தோழன் வி வேதநாயகம் சென்னை. 33 கத்தோலிக்க உண்மை உபதேசி ஏ எம் மிராண்டா திருச்சி. சுவிசேஷ தூதன் டி தேவபிச்சை சாவையபுரம். அடுத்து அதே ஆண்டு 33 அசோசியேட்டட் பைபிள் மாணவர் மாத இதழ் வி தேவ சந்தோஷம் சென்னை. 34ஆம் ஆண்டு 1934ஆம் ஆண்டு குரூசடி பி கிரேசாக் என்பவர் உதகமண்டலத்திலிருந்து. அதே ஆண்டு சத்தியதூதன் வி கே பிளாக் என்பவர் சென்னை. அதே ஆண்டு வழிகாட்டி ஃபாதர் எல் பெச்சு கூனூர்லேருந்து. 35ஆம் ஆண்டு பனிமயம் ஏடி பிரிஷ் என்பவர் தூத்துக்குடி. அடுத்து ஜீவமணி டிசி சிங்காரம் திருச்சி. கிறிஸ்தவ சாட்சி பிஜே பரமானந்தம் பாளையக்கோட்டை. புலரொளி பி ஆர் ராஜசூடாமணி சென்னை. 36 பாப்டிஸ்ட் தீபிகை எல் வாட்ஸ் என்பவர் கோவில்பட்டியிலிருந்து. 1940 ஜீவ வெளிச்சம் அருள் தங்கையா சென்னை. 41 கத்தோலிக்க சேவை ஜிவி இக்னேஷியஸ் சாமா மதுரை. 42 தமிழ் தூதன் ஒய்ஜி தாமஸ் பிரகாசபுரம். 42 சித்தாங்க சுவிசேஷ பிரபல்யம் சாமுவேல் பாக்கியநாதன் மருதகுளம். 45 தமிழ் சகாய தீபிகை பி ரத்னையா சென்னை. 46 கத்தோலிக்கன் ஜேடிமணி கும்பகோணம். 47 வேத வியாக்கியான குறிப்புகள் பார்த்தீங்கன்னாக்க தாமஸ் டேவிட் என்பவர் கூனூர்லேருந்து. 48 வெறும் மாத பத்திரிகை என்கின்ற பெயரில் டிசி தேவக்கண்ணு ஈரோடு. தினசரி வேத வாசிப்பு எஸ் பரமானந்தம் சென்னை. மிகாவேல் ஜிஎன் இஸ்ரேல் அவர்கள் சென்னை. புத்துயிர் எஸ் தேவ இரக்கம் பாளையங்கோட்டை. 1950ஆம் ஆண்டு மெய்ஞானம்
எஸ்.எம். பக்தவத்சலம் சென்னை. 51 கோயம்புத்தூர் தீபிகை. பார்த்தீங்கன்னா, பி.டி. ஞான சிரோன்மணி கோவை. அடுத்து ஸ்தான பாபதி. இது ஏ.ஜே. மோரலிங் தென்காசியிலிருந்து. சர் பிரசாத தூதன். பார்த்தீங்கன்னா, எம். சிங்கராயர் அவர்கள் கோவையிலிருந்து. சரிங்களா? அடுத்து அதே ஆண்டு 1951 அமெரிக்கன் ஆர்காட் மிஷன் செய்தித்தாள். சி.ஏ. சாமுவேல் பிள்ளை வேலூர். குத்துவிளக்கு. சி.ஏ. சாமுவேல் பிள்ளை வேலூர். மைக்கேல் நீ ஏ.என். இஸ்ரேல் சென்னை. வேளாங்கண்ணி குரலொலி. அது ஜே.எஃப். பிண்டோ அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து. அடுத்ததாக அமுது எஸ். தேவதாஸ் சின்னனூரிலிருந்து. வரைக்கும் கிறிஸ்தவ சமயம் சார்ந்த இதழ்கள் நம்ம பார்த்தோம்பா. இப்ப அடுத்ததாக வைதிகம். 1864 தத்துவ போதினி 1 வேத சமாஜம் சென்னை. அதே பெயரில் வந்த பத்திரிகை 1924 வந்தது. தத்துவ போதினி டி.கே. வெங்கட்ராமையர் சென்னை. அடுத்து 88 பிரம்ம வித்யா சி.ஆர். சீனிவாச சாஸ்திரி சென்னை. அதே பெயரிலான பத்திரிகை 1944 ஸ்ரீ கனகர் சுவாமிகள் விஜயபுரத்திலிருந்து. 90 வைதீக சித்தாந்த தீபிகை டி. நாதமுனி நாயுடு சென்னை. வேதாந்த தீபிகை 98ஆம் ஆண்டு ஆரியன் அர்ச்சகன் சென்னை. 87 லலித பிரசனோதயா என்கின்ற பத்திரிகை. அது பார்த்தீங்கன்னா, அதை பற்றி அதுக்கடுத்த குறிப்புகள் இல்லைங்கப்பா. 87 வேதாந்த தீபிகை. அது எஸ். வாசுதேவாச்சாரியா சென்னை. 1906 பிரம்மஞான பத்திரிகை ஏ. ராமையர் சீர்காழி. ஆர்.என். சி.எஸ். ராதாகிருஷ்ண ஐயர் கும்பகோணம். அடுத்து 11ஆம் ஆண்டு தர்மவர்த்தினி துரைசாமி முதலியார் கலவை அப்படிங்கிற ஊர் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கின்ற ஊர். அடுத்து 13 ஆத்மா பிரவர்த்தினி கே.டி. ராமசாமி கீழானந்தம். 15 ஆரிய தர்மம் டி. பஞ்சாபகேஷ சாஸ்திரி திருவரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாங்க. 22 சனாதன தர்மம் கே.வி.எஸ். ஆனந்த தேசிகாச்சாரி. அது பார்த்தீங்கன்னா, கோட்டைக்குப்பம்னு சொல்லி வடார்காடு மாவட்டத்தை சார்ந்த ஊர். அதே ஆண்டு 22 ஆசிரம போதினி பழனிமலை திண்டுக்கல். தெய்வ பக்தன் பி.எஸ். கிருஷ்ணசாமி ஐயர் கும்பகோணம். வைதிக இந்து டி.கே. ஜெகநாத ஆச்சாரியார் அவர் மதுராந்தகம். அடுத்து 24 கல்பத்தரு ஆரிய வித்யா விமர்சனை எம்.வி. கிருஷ்ண ஐயர் சென்னை. அடுத்ததாக 29ஆம் ஆண்டு விஞ்ஞான அது பாருங்களேன் விஞ்ஞானன் இருக்கு. பாஸ்கரன் டி.கே. சீனிவாசாச்சாரியார் சென்னையிலிருந்து. ரிக்வேதம் 1930 சிவ தயானந்தா சென்னை. 31 யதார்த்த வாதினி ஆர்.வி. ராமானுஜாச்சாரியா திருவரங்கம். 34 ஆஸ்திக மித்திரன் வி. கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் தருமபுரி. 35 இந்து தர்மம் இ.எஸ். ரங்கசாமி சென்னை. ஆதி இந்தியர் என்.இ. சுந்தர வரதாச்சாரி சென்னை. 36 மார்க்கபந்து பி.எஸ். வைத்தியநாதசாமி ஐயர் சென்னை. அதே ஆண்டு பக்த அமிர்தம் ஆர். நம்பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியிலிருந்து. அடுத்து 1940 பிரகாசம் கே.பி. பாலசிங்கம் புதுக்கோட்டை. ஸ்ரீ காயத்ரி டி.கே.எஸ். பாரதி புதுக்கோட்டை. இது பார்த்தீங்கன்னா இதழினுடைய பெயர்ப்பா. சரிங்களா? 47 காமக்கொடியில் 1 அதாவது முதலாவது பத்திரிகை பி.வி. ரங்காச்சாரியா கும்பகோணத்தில். அடுத்து அதே பெயரில் 2வது பத்திரிகை 1950 அது பார்த்தோமானால் அதான் அது பற்றிய விரிவான குறிப்பு. எம்.ஆர். சாம்பசிவ ஐயர் கோனேரி ராஜபுரம். 48ஆம் ஆண்டு ஸ்ரீ சங்கர சத்குரு சேவா டி. சச்சிதானந்தா சென்னை. சங்கர கிருபா 1959 கே.ஆர். வெங்கட்ராமன் திருச்சி. 46 வைதிக தர்ம வர்த்தினி பட்ச சோமதேவ சர்மா சென்னை. 46 பிரம்மஞானம் குரு கனகர் சுவாமி திருவாரூர். 49 ஞானகுரு எஸ்.ஜி. ராமலிங்கம் மதுரை. பக்தன் என்கின்ற முதல் பத்திரிகை அது பார்த்தீங்கன்னாக்கும் எம்.ஆர். சம்பத்குமார் சென்னை. 2வது பத்திரிகை அதுவும் பெயர் பக்தன் என்கின்ற பெயர் 2வது பத்திரிகை அது 1952 வெளிவந்தது. எம்.ஓ. அலசிங்காச்சாரி சென்னை. அடுத்து 50 அருள் அது மததாசன் தஞ்சாவூர். 51 தெய்வீக வாழ்க்கை
அது பார்த்தீங்கன்னாக்கா அரியநாயகம் தஞ்சாவூரிலிருந்து. அடுத்து 52 தர்மசக்கரம் சுவாமி சித் பவானந்தா திருப்பராய்த்துறையிலிருந்து. 52 அதே ஆண்டு ஆகம ஜோதி பாலசுப்ரமணிய குருக்கள் சென்னையிலிருந்து. சரிங்களா? 4ஆம் ஆண்டு மணிமொழி கிருஷ்ணன் திருப்பத்தூர். யதார்த்த வசனி ஹேமாவதி கொல்பத் என்பவர் கும்பகோணத்திலிருந்து. 59 ஸ்ரீ காமகோடி பிரதீபம் பாலசுப்ரமணிய ஐயர் சென்னை. 58 ராமகிருஷ்ண விஜயம் சுவாமி பரமாத்மானந்தா அவர் மயிலாப்பூரிலிருந்து. அப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வைதிக சமய இதழ்கள் என்னென்னு பார்த்தோம். இப்ப அடுத்ததாக சைவம் 1877 இலங்கை நேசன் சின்னத்தம்பி இலங்கை. சைவ உதயபானு ஊரெழு சரவணமுத்து பிள்ளை இலங்கை. விஞ்ஞான வர்த்தினி மூத்த தம்பி செட்டி இலங்கை. சைவ சம்போதினி உடுவில் வைத்தீஸ்வர ஐயர் அவரும் இலங்கைதான். சைவ அபிமானி அவர் வல்வை ஞான சபாபதி பிள்ளை இலங்கைதான். ஓகே. 89 இந்து சாதனம் ஆட்சிலிங்கம் யாழ்ப்பாணத்திலிருந்து. 91 ஞானமித்திரன் சபாபதி நாவலர் சென்னை. அதே ஆண்டு சிவரத்னம் மகுடம் அது சென்னையிலிருந்து தான். 94 சண்முக விஜயம் கிருஷ்ணசாமி ஐயர் சென்னை. அதே ஆண்டு சண்முக விலாசம் பார்த்தீங்கன்னா சென்னைன்ற கொடுத்துருக்காங்க. வெளியீட்டாளர் யார் என்பது கொடுக்கப்படவில்லை. 1890 சிவபக்தி சந்திரிகை ஆனந்த வைத்தியநாத சிவன் திருவாடியிலிருந்து. 1910 சித்தாந்த தீபிகை ராமன் சென்னை. 12 சித்தாந்தம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் சென்னை. 14 திருநீலகண்டம் கனக சபாபதி பிள்ளை நாகப்பட்டினம். சைவம் என்கின்ற பெயரிலேயே 15ஆம் ஆண்டு ஆதிமூலம் முதலியார் சென்னை. 16 சைவ பிரகாசம் கந்தசாமி பிள்ளை கோவை. 18 சைவ வித்யா கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் பார்த்தீங்கன்னாக்கும் சென்னையிலிருந்து. 1921 சிவானந்த போதினி ஆண்டியப்ப பிள்ளை பாளையங்கோட்டை. 27 சைவ பரிபாலனம் கந்தசாமி தம்பிரான் கரூர். 30 வீரசைவம் குமார வீரையா முசிறி. 33 ஞானகுரு ராமலிங்கம் மதுரை. 36 திருப்புகழ் அமிர்தம் கிருபானந்த வாரியார் சென்னை. 61 சைவம் என்கின்ற பெயரிலேயே பத்திரிகை வந்திருக்கின்றதுப்பா. குருகுலம் அழகரடிகள் சென்னை. 42 ஞான சம்பந்தர் தருமபுர ஆதீன வெளியீடு தருமபுரம். 50 குமரகுருபரன் குமரகுருபரன் ஸ்ரீவைகுண்டம். 58 திருக்கோவில் இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறை சென்னை. சரிங்களா? அதே மறுபடியும் வைணவம் கொடுக்குறாங்க. 1914 அதாவது இடையில் விடுபட்ட நூல்கள் திராவிட பாகவதன் சீனிவாச ஐயங்கார் சென்னை. 18 பார்த்தோம்னா ராமானுஜன் என்கின்ற பெயரிலானவர் அதாவது என்கின்ற பத்திரிகையின் பெயர் ஸ்ரீ ரங்காச்சாரி உடையார்பட்டி. ஸ்ரீ ராமானுஜன் என்கின்ற 2வது பத்திரிகை அது 1948 வெளிவருகின்றது. அன்னங்காச்சாரியார் அவர் காஞ்சிபுரம். 20 ஸ்ரீ வைகானசன் ஆனந்த நாராயண ஐயங்கார் பள்ளிமடை அது எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்குங்கப்பா. 21 ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ சர்மா காஞ்சிபுரம். விசிட்டாத்வைத சித்தாந்த போதனா மாத பத்திரிகை அப்படிங்கிற பத்திரிகை 1923 வெளிவந்திருக்கின்ற இப்ப பார்த்தசாரதி நாயுடு அவர்கள் சென்னையிலிருந்து. சரி. ஹரிசமய திவாகரம் ரங்கராமானுஜ பிள்ளை மதுரை. 24 அதே சோழப்பாடி ஸ்ரீ வைஷ்ணவ பந்து சபா பத்திரிகை ராமானுஜ தேசிகர் கோவை. 29 தேசிக பிரகாசிக ராமானுஜ தாசர் துறையூர். 36 தேவஸ்தான பத்திரிகை பாரதசாரதி ஐயங்கார் திருவரங்கம். அதே ஆண்டு 1936 அமிர்த வர்ஷினி ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியார் கும்பகோணம். அடுத்து 37 பகுள மாலை கேசவ ஐயங்கார் சென்னை. 39 காஞ்சி ஸ்ரீ தேவாஜ் சுவாமி ஸ்ரீ பாஷ்யம் ஐயங்கார் காஞ்சிபுரம். ஞான வழக்கம் என்கின்ற இதழ் வந்திருக்கின்றது. அது பற்றி குறிப்புகள் பாருங்க. 46 ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் புத்தூர் அதாவது திருச்சியில் இருக்கின்ற இப்ப. 50 ஸ்ரீ நருசின் ஹரப்பிரியா
அது சீனிவாச தேசிகாச்சாரியார், சென்னை. நரசிம்ம பிரியா அப்படிங்கிறத நரசிம்ஹ பிரியான்னு கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்து 61 ஞான ஒளி, ஜெ ராகவாச்சாரியார், சேரன்குளம். 64 ஸ்ரீ ராமஜெயம் டி பக்தவட்சலம், சென்னை. 65 பாகவத தர்மம், டி சீனிவாசன், சென்னை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் மாத்வம் அப்படிங்கிற பெயர்ல கொடுத்திருக்கின்றார்கள். அது 1929 மாத்வம் மித்ரன் பி ரங்கநாதாச்சாரியா, கும்பகோணம். 30 ஹரிதாசன் என் தேவராஜ் ராவ், கொள்ளையகளம். 31 பார்த்தோமானால் துவைத பிரபாவம் அப்படின்னு சொல்லி டி.வி. கிருஷ்ணசாமி ராவ் என்பவர் திருச்சியிலிருந்து வெளியிட்டிருக்கின்றார்ப்பா. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சமணம் என்பது பார்த்தீங்கன்னாக்கும் பெயர்கள் தான் இருக்கின்றன. பாருங்களேன், தர்மசீலன் 1918 தி ஆதிநயினார் என்பவர் சென்னையிலிருந்து. வேக சக்தி என்பது 1937 எம் சக்கரவர்த்தி. சரிங்களா? முக்குடை. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லறம், அணுவிரதம், ஆத்ம தர்மம், மார்க்கபந்து அப்படிங்கிற இதழ்களாமும் வந்திருக்குங்கப்பா. அடுத்து பௌத்த சமயம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் புத்தர் அருளறம் ஜி அப்பாத்துரை அவர்கள் கோலாரிலிருந்து வெளியிட்டிருக்கின்றார். சரிங்களா? அடுத்ததாக இஸ்லாம் சமய இதழ்கள் யார் யாரு? 1873 புதுன அலங்காரி, நைந்த மரைக்காயர், கொழும்பிலிருந்து. 82 முஸ்லிம் நேசன், சித்திக் லெப்பை மரைக்காயர், இலங்கை. 87 உலக நேசன், அவர் யாருன்ற கொடுக்கல, பினாங்குல இருந்து. அடுத்து 88 ஷம்ஷுல் ஈமான், முகமது யூசுப் அவர்களால், சென்னை. அடுத்து 88 அதே ஆண்டு பினாங்கு விஜய கேதனன், குலாம் காதர் நாவலர் அவர்கள். 87 சிங்கை நேசன், சிங்கப்பூர். 90 டைபுல் இஸ்லாம், ரங்கூன். 92 ஞானதீபன், சித்திக் லெப்பை மரைக்காயர், கண்டி. கண்டினாக்கும் அதுவும் இலங்கை தான்ப்பா. 93 இஸ்லாம் மித்ரன், எல்.எம். உதுமான், இலங்கை. 1901 முஸ்லிம் பாதுகாவலன் அப்துல் அசீஸ், அதுவும் இலங்கை. 5 ரஃபிகுல் இஸ்லாம், தலவாய் மா சின்னவாப்பா மரைக்காய, சிங்கப்பூர். 6ஆம் ஆண்டு கிலாங்கூர் வித்யா பாஸ்கரன், கிடாங்கி. அடுத்து அதே 6ஆம் ஆண்டு மிஸ்பாக்குல் இஸ்லாம், அது பார்த்தீங்கன்னாக்கும் வித்யா விசாரணி என்று குலாம் காதர் நாவல் அவர்களால், பினாங்கிலிருந்து. சரிங்களா? அடுத்து 1906 அஜாயிபுல் அக்பார் ல முகமது அப்துல் ரஹ்மான், சென்னை. அடுத்து அதே ஆண்டு லிவாவுல் இஸ்லாம், அதுவும் யார் என்ற குறிப்பு கிடைக்கவில்லை, எந்த ஊரும் தெரியவில்லை. அடுத்து அதே ஆண்டு முஸ்லிம் தூதன், அது அதே மாதிரி தான்ப்பா. அடுத்து 1909 முஸ்லிம் இஸ்லாம் நேசன், சுல்தான் சையத் அகமத் ராவுத்தர், மதுரை. 1910 அஜாயிபுல் அஸ்லம் என்பது ஏ முகமது தாகிர் சாஹிப்பு, வழுதூர் என்கின்ற ஊரிலிருந்து வெளியிட்டிருக்கின்றார்ப்பா. சரிங்களா? இன்னும் சில பத்திரிகைகள். 14 இலங்கை முஸ்லிம், யாருன்னு தெரியல, இலங்கை. அடுத்து 16 சைபுல் இஸ்லாம், மௌலவி அகமத் சயீத், சென்னை. 20 சம்சுல் இஸ்லாம், அது யார் என்ற குறிப்பு எதுவும் கிடைக்கவில்லை. 21 தத்துவ இஸ்லாம், முஸ்லிம் சங்கம், நாச்சியார் கோவில். 22 தாருல் இஸ்லாம், தாவூக் ஷா, சென்னை. 23 தாஜுல் இஸ்லாம், என்.கே. நயினார். 24 அல் கலாம், கே.ஏ. அப்துல் மஜீத். 26 கமருசமான், என்.இ.எம்.ஏ. மௌலானா, காயல்பட்டினம். 27 இஸ்லாம், எம்.ஏ. ஹூதா அவர்கள், சென்னையிலிருந்து. அதே ஆண்டு நவநீதம், எம்.எம். புகாரி, சிங்கப்பூர். 30 1930 தப்லீகுல் இஸ்லாம், யார் என்ற குறிப்பு கிடைக்கவில்லை, தென்காசி. 29 முசல்மான், அதே ஆண்டு ஹிபாஜத்துல் இஸ்லாம் என்கின்ற 2 பத்திரிகைகள், எஸ்.எஸ்.எம். அப்துல் காதர் சாஹிப்பு, சென்னையிலிருந்து. 31 சம்சுல் ஹுதா, எஸ்.எம். முகமது யூசுப் சாஹிப், மன்னார்குடி. 32 மலாயா மித்ரன், ஏ.என். ஹமீது, கோலாலம்பூர். 35 சத்திய இஸ்லாம், எஸ்.எம்.ஏ. அப்துல் காதர் சாஹிப், மன்னார்குடி. அதே ஆண்டு இலங்கை சோனகர், அது இலங்கையிலிருந்து. 36 இஸ்லாமிய தாரகை மற்றும் அதே ஆண்டு சாந்தி உலகம், எஸ்.இ.எஸ். முகமது மொஹல்வி, குத்தா நல்லூரிலிருந்து. அடுத்து 37ஆம் ஆண்டு இஸ்லாமிய பிரசங்க நேசன், குறிப்புகள் இல்லைப்பா. 47 நூருல் ஹக் காதிர் முகதீன் மரைக்காயர், மதுரை. 1939
வருடம் மாறுது பாருங்களேன். 47 மறுபடியும் 39 வருது. உதயசூரியன் அறிஞர் கரீம் கனி ரங்கூனிலிருந்து. அடுத்து 39 நூருல் இஸ்லாம் ஏஎம்எம் டி யூசுப் சென்னை. 40ஆம் ஆண்டு அல் இஸ்லாம் குறிப்பு இல்லை. அடுத்து அதே 40ஆம் ஆண்டு தொண்டன் அது பார்த்தீங்கன்னாக்கா ரங்கூனிலிருந்து. சரிங்களா? அதே ஆண்டு இஸ்லாமிய இளைஞன் கோலாலம்பூர் அதாவது சிங்கப்பூர் மலேசியா. 1946 இஸ்லாமிய தாரகை ஓகே மொஹிதீன் இலங்கை. 53 இஷாத்தே இஸ்லாம் எஸ் சாத்தா பதிப்பகம் ஆத்தூர். அடுத்து பத்குல் இஸ்லாம் எம்.எஸ். அப்துல் குதுஸ் சென்னை. 54 மணிவிளக்கு ஏஏகே அப்துல் சமத் சென்னை. 57 பிறைக்கொடி சிலார் மியான் அதுவும் சென்னை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ஆண்டு மலாயா பஷீர் அகமது மலாயா. 53ஆம் ஆண்டு தாரகை ஏஎம்எம் சாலிக் இலங்கை. முஸ்லிம் மஞ்சரி ஏஎல்எம் கியாஸ் இலங்கை. தேச அபிமானி எம்எம்பி முகைதீன் இலங்கை. 48ஆம் ஆண்டு முஸ்லிம் முரசு என்பி ரமீஷா சென்னை. 58 குரானின் குரல் ஆமு அப்துல் ஜஃபார் மதுரை. 60 முழக்கம் கேபி செய்குத்தம்பி சென்னை. 61 ரஹமத் கலிலூர் ரஹ்மான் ரியாஜி திருநெல்வேலி. அடுத்ததாக ஒளிச்சுடர் கேஎன்எம் முகைதீன் திண்டுக்கல். 65 ஒளிவகம் எஸ் ஷாப்ஜான் மதுரை. அல் இஸ்லாம் 66ஆம் ஆண்டு காசை அப்துல் கபூர் மதுரை. மறுமலர்ச்சி ஏஎம் யூசுப் திருச்சி. 63 பிறை ஏஎம் மீரான் சென்னை. மறைக்கதிர் ஆமு கமாலுத்தீன் திருநெல்வேலி. வளர்மதி எம்ஏ அக்பர் சென்னை. சலாமத் டி அமிர்துன் செட்டி. 69 அல் ஹிதாயா சாகுல் அமீது அலீம் மதுரை. சரிங்களா? 1970 ஜமா அத்துல் உலமா மு அப்துல் ஹசன் திருநெல்வேலி. சமாதான வழி மௌலவி முகமது உமர் சென்னை. 72ஆம் ஆண்டு பசுங்கதிர் எம்கேஇ மௌலானா சென்னை. மறைவழி எஸ்எம் கமாலுதீன் சாஹிப் சிதம்பரம். வளர்பிறை எஸ்எம் குலாம் தஸ்தகீர் சாஹிப் வீரவநல்லூர். 74ஆம் ஆண்டு பரீதா டிஎம் அக்பர் பாஷா திருச்சி. சிராஜ் எஸ் அப்துல் ஹை திருநெல்வேலி. முஸ்லிம் குரல் அபிராமம் கனிசிஸ்தி சென்னை. 75ஆம் ஆண்டு முஸ்லிம் நேசன் சயீத் முகமது இப்ராஹிம் சென்னை. முஸ்லிம் சுடர் எம்.ஏ. அக்பர் சென்னை. நர்கீஸ் எம். அனீஸ் பாத்திமா தூத்துக்குடி. மறுமலர்ச்சி ஏஎம் யூசுப் திருச்சி. ரஹ்மத் கலிலூர் அக்மான் ரியாஜி ஹஜரத் என்பவர் திருநெல்வேலியிலிருந்து. மணிவிளக்கு ஏஏகே அப்துல் சமத் சென்னை. மணிச்சுடர் அவரே தான் சென்னையிலிருந்து. அதே ஆண்டு இந்த 75ஆம் ஆண்டே தான் முஸ்லிம் முரசு ஆலூர் ஜலால் சென்னை. இலட்டு அது கு இக்பால் லட்டுன்னு சொல்லுவோம். அவர் ஜி முன்னால போட்டிருக்காரு சென்னை. சமரசம் என்கே முகமது சென்னை. எஸ்ஐஎம் செய்தி மடல் மௌலவி முகமது இப்ராஹிம் ஜமாலி சென்னை. மலர்மதி திருமதி ஹலிமா ஜவஹர் நாகர்கோவில். இதே குரல் எஸ்.கே. அப்துல் ரஹ்மான் பழனி. அடுத்ததாக இறை அமுதம் அது பார்த்தீங்கன்னாக்கோ யார் என்பது கிடைக்கவில்லை. பாண்டிச்சேரியிலிருந்து ஷரியத் என்பவர் என்னும் பத்திரிகை டிஜேஎம் சலாவுதீன் ரியாஜி திருநெல்வேலியிலிருந்து. சரிங்களா? அதே ஆண்டு இன்னும் சில பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அஷரி அப்துல் இஸ்லாமியா டிஎம் அபு உபைதா உடன்குடி. முத்துச்சுடர் எஸ்ஏஎம் நூகுத்தம்பி ஆலம் ஜுமானி காயல்பட்டினம். காயிதே மில்லத் காமு ஆதம் சென்னை. இஸ்மி இ பதுருதீன் சென்னை. நற்சிந்தனை மு முகமது ஹசன் காதிரி காயல்பட்டினம். முஸ்லிம் குரல் எஸ்எம் ஹனி சிஸ்தி சென்னை. தீன் குரல் ஜி முகமது இஸ்மாயில் நூரி மேட்டுப்பாளையம். குர்ஆனின் குரல் ஏ முகமது அஷ்ரப் அலி மதுரை. மகஹாட் அதை மக்காக் அப்படிங்கிறது அப்படி கொடுத்துருக்காங்க. அது அச்சு பிழை அந்த மாதிரி ஏறிட்டு இருக்குங்கப்பா. அது எம்.கே. சுலைமான் ஹஜ்ரத் பாகவி என்பவர் சென்னையிலிருந்து. ரப்பானி மலப்பாளையம். சிராஜ் எஸ்.எஸ். கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி கடையநல்லூர். மதீனா கா மகமது பாரூக் திருநெல்வேலி. தாருல் குர்ஆன் கே.எம். காதர் முகதி திருச்சி. கனி அமுதம் எஸ்.கே.எம். கனி ஆமிரி சென்னையிலிருந்து. இஸ்லாமியர் இதே குரல் ஏ சாகுல் ஹமீது
தென்காசி. இளம்பிறை எம்.ஏ. கொழும்பு. இன்சான் எஸ்.ஏ. வதூத் மருதானை. முஸ்லிம் செய்தி முகமது அலி ஹுசைன் கொழும்பு. தோழன் வி. நூர் முகமது இலங்கை. நவயுகம் பால்யன் ஹனீஃபா இலங்கை. முஸ்லிம் ஏ.டி.எம். அகமது இப்ராஹிம் சென்னை. சுதந்திர நாடு எம்.ஆர்.எம். அப்துல் ரஹீம் சென்னை. மணிச்சுடர் ஏ.கே. அப்துல் சமத் சென்னை. இஸ்லாமிய அபு உபைதா கீழ்குடியிருப்பு. தீன் குரல் மௌலவி மேட்டுப்பாளையம். மின்ஹாஜ் மௌலி முகமது சாலிக் சாஹிப் சென்னை. சமுதாயம் எம்.எம். ஹனீஃபா. மாணவன் மாணவர் எம்.பி.எம். மாஹீர். வாலிப முஸ்லிம் செய்துல் ஹுசைன். தீனுல் இஸ்லாம் எம்.கே.எம். மன்சூர் நூரி சென்னை. நேர்வழி எம்.ஐ. அப்துல் ஹமீத் நூரி சென்னையிலிருந்து. இதுவரைக்கும் சமய இதழ்கள் சார்ந்த இதழ்கள் என்று கிறிஸ்தவம், வைணவம், சைவம், அதே சமயம் இஸ்லாமியம், சமணம், பௌத்தம் ஆகிய சமய இதழ்கள் பற்றி பார்த்தோம்பா. சரிங்களா? இந்த இதழ்கள் சார்ந்த பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா. அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.